தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரசவாதி நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நூலுடைய தமிழாக்க பதிப்பை வெளியிடுறதுக்கு கேட்டிருந்தார்கள். இந்த ரசவாதி இதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை எனக்கு அழைப்பு கொடுத்த அறம் பதிப்பகத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி வரக்கூடிய தமிழ் இயலன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய எக்ஸல் பிச்சைமுத்து அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தின் ஆங்கில பதிப்பை வெளியிட்ட சாம் ஜார்ஜ் அவர்களுக்கு எனது வணக்கங்களை பதிவு செய்கிறேன். இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குனர் சங்கம் முஜிப் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்க உரை வழங்கிய ஜெயகாந்தன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புரை ஆற்றிய கீரா அவர்களுக்கும், வாழ்த்துறை ஆற்றப்போகிற சந்திரசேகர் அவர்களுக்கும், விஜே சாபு ஜோசப் அப்பா அவர்களுக்கும், ஜிஎம் சுந்தர் அவர்களுக்கும், நடிகர் ஜான் விஜய் அவர்களுக்கும், கவிஞர் புனித ஜோதி அவர்களுக்கும், திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன், அமரேசன் அனைவருக்கும் எனது வணக்கங்களை பதிவு செய்து கொள்கிறேன். இங்கே சொன்னது போல் சாந்தகுமாரும் நானும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி தான் அவரை முறை நான் பார்க்குறேன். இன்றைக்கி தான் முறை பார்க்குறேன். இரண்டாவது, அவரோடு நான் பேசிய அலைபேசி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போமா? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அலைபேசியில் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுவும் எப்போ இந்த சந்திப்பு நடந்தது, இந்த அலைபேசி உரையாடல் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசவாதி படம் ஏறத்தாழ ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் திரையரங்கில் அந்த படம் இருக்கிற நிலையில தான் எனக்கு அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பில் அவங்க சொன்னது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் போய் ஒரு முறை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த படத்துக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த திரைக்கலை என்பது மிக 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 தேவையான ஒரு ஆயுதம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை பேச்சுக்கள் மூலமாகவோ செய்ய முடியாத, புரிய வைக்க முடியாத பல நுணுக்கங்களை, பல அரசியல் நகர்வுகளை மிக எளிய முறையில் வெகுஜனப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் என்பது திரை. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் திரைத்துறை அந்த ஆயுதத்தை தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் சமூகத்திற்கு சில தீங்குகளையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அது வர்த்தகத்தை காரணமாக சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் திரைத்துறையால் தமிழ் சமூகம் பெற்றடைந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருக்குது, தீமைகளும் ஒரு பக்கம் பெருசாக இருக்குது. அப்போ அதனாலே நமக்கு இந்த திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் நமக்கு கசப்பு உணர்வை நிறைய இடத்துல விதைச்சிருக்கு. அதனால எனது விமர்சனங்கள் எப்போ ஊடகங்களில் நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு நன்மை சொல்வதாக இருந்தால் எனது விமர்சனம் அந்த படத்தை பாராட்டி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு ஏதோ ஒரு தீங்கை ஏற்படுத்துவது போல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது என்றால் அதையும் பேசுவோம். சில நேரங்களில் சில படங்களில் நல்ல கருத்துக்களும் இருக்கும், ஏற்புடைய கருத்துக்கள் அல்லாதவையும் இருக்கும். அது ரெண்டையுமே திறனாய்வும் செய்வோம். இப்படி தான் நம்ம அந்த திரை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறது. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தை என்னை போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது முதலில் ஒரு திரை விமர்சனத்தை தான் நம்ம முதல்ல போய் பார்த்தேன். அந்த திரை விமர்சனம் என்பது மிக மிக தவறாக இந்த படத்தை எப்படிலாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திரை விமர்சனமாக இருந்தது. அந்த விமர்சனத்தை பார்க்கும்போது என்ன அது இவ்வளோ தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது, இந்த படம் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்ட்டு அப்புறம் படத்தை போய் பார்த்தோம். படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தமிழ் சமூகத்திற்கு ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய, ஒரு நற்சிந்தனையை விதைக்கக்கூடிய, படம் பார்த்து முடித்த உடனே
நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டோம் கிளம்பலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து இந்த படத்தில் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஓரிரு முறை நமது மனதுக்குள் ஒரு ஓட்டத்தை விடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருந்தது. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் அதை வந்து பதிவு செஞ்சேன். ஒரு அநேகமாக படம் வந்து ஒரு 2.5 மணி நேர படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய விமர்சனமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த விமர்சனம் 1.5 மணி நேரம் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் இயக்குனர் என்ன பார்வையிலிருந்து முன்வைக்கிறார், அவருக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இயற்கையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, வாழ்வியல் சூழலின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை அவர் எந்தெந்த இடத்தில் பதிவு செய்கிறார், அது எவ்வாறு திரித்து தவறாக மக்கள் மத்தியில் காட்டப்படுகிறது இந்த விமர்சனங்கிற பேர்லங்கிறத ரெண்டையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அந்த படத்தையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது, அந்த படத்திற்கு தவறாக விமர்சித்தவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இயக்குனர் சாந்தகுமார் அவரிடம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு பண்பு அப்படின்னா அது அறம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அறம் அப்படிங்கிற ஒரு பண்பு தான். இன்னைக்கு அறம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் கொடுக்கலாம். சங்க இலக்கியத்தில் இது எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய நீண்ட நெடிய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். ஆனால் நான் எவ்வாறு அதை புரிந்து வைத்திருக்கிறேங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். நமது செய்கை, நமது செயல், நமது பேச்சு, நமது வாழ்க்கை பலருக்கும் நன்மை செய்யும் விதத்தில் நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் நடந்து வாழ்வது தான் ஒரு அறமான வாழ்க்கை அப்படிங்கிறது நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் சாந்தகுமார் அவர்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் இந்த அறத்தை மையப்படுத்திய படங்களாகவே இதுவரை அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு இயக்குனருக்கும் தான் வந்து ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய இல்லை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு படத்தை பண்ணணும், பெரும் வெற்றி படம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அது தவறு இல்லை. ஏன்னா இந்த வணிக உலகத்தில், இந்த வணிக கட்டமைப்புக்குள்ளே ஒரு இயக்குனர் அவ்வாறு தான் தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கு அதைவிட ஒரு படி நம்மால் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்துவிட முடியாதா திரைத்துறையின் வாயிலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருப்பது வந்து அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த படங்களுடைய கதாபாத்திரங்களை அவர் வடிவமைப்பதுமே சமூகத்தால் பெரிய அளவு குழப்பமாக வைக்கக்கூடிய கதாபாத்திரம், நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவர் அந்த படங்களில் எடுத்து கொண்டு வந்து அந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக அந்த படங்களில் கையாளுறார். ரசவாதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கதாநாயகனை வந்து இது வரைக்கும் நீங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு கதாநாயகன்னா ஒரு அழகான ஒரு அறிவான எல்லாரும் ஒரு 100-150 பேரை சரமாரியாக அடிக்கக்கூடிய, அது இப்போ பறந்து தாக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த மார்வல் காமிக் புத்தகங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை அப்படியே தமிழாக்கம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் கதாநாயகனுக்கான பண்பாக தமிழ் சினிமா பல இடங்களில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஆனால் இவருடைய கதாநாயகன் நடந்து வரும்போதே ஒரு தட்டி நடந்து வருவார். அடுத்து அவருடைய அந்த ஒரு நடையிலையும் அவருடைய ஒரு செய்கையிலையும் ஒரு முதிர்ச்சி தெரியும். அவர் அப்படியே ஒரு எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுற நபர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். மாறாக தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு எண்ணமும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையும் கொண்டவரை இவர் கதாநாயகனாக வைக்கிறார். ஒரு சமூகத்திற்கு தலைவன் எத்தகைய தன்மையோடு இருக்கணுமோ அத்தகைய தன்மையை இவர் ஒவ்வொரு படத்திலும் அவருடைய கதாநாயகனுக்கு வைக்கிறார். இது எனக்கு வந்து இந்த அரங்கத்தில் வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அரசியலை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னாங்க. அரசியலை தவிர்த்து எதுவுமே உலகத்தில் இல்லை. அதனால் அதான் பேரெல்லாம் சொல்லாமல் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இதாக சொல்லணுமோ அதெல்லாம் சொல்கிறேன் நான். அப்போ மிக மிக முக்கியமாக அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வந்து அவர் கையாண்டிருந்தார். அதில் ஒரு சித்த மருத்துவரை ஒரு கதாநாயகனாக கொண்டு வந்து காட்டிய விதம் எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை காட்டியதோடு மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. ஒரு சித்த மருத்துவருக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன முத்திரைகள் குத்தப்படுகிறதுங்கிற அந்த வழியை இவர் எவ்வாறோ உணர்ந்திருக்கிறார். ஒருவேளை இவர் சித்தர் போன்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறனால அதை உணர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வை அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் வெளிப்படுத்துவார். அதில் ஒரு நல்ல காட்சி ஒன்று இருக்கும். என்னென்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு குழந்தைக்கு வந்து அதாவது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க வீட்டில் பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த குழந்தைய வந்து வேற ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த சித்த மருத்துவர்கிட்ட வருவாங்க. அப்போ இந்த சித்த மருத்துவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நீங்கள் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, அது வந்து அது சரியாக இருக்காது, நீங்கள் அவங்கள நம்பி ஒரு மருத்துவரை நம்பி போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து வைப்பார். இந்த பக்குவத்திற்கு பின்னாடி ஒரு பெரும் அரசியல் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி சித்த மருத்துவர்களை பற்றி நீங்கள் எந்த ஒரு மாற்று மருத்துவ, அதாவது குறிப்பாக வந்து இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவர்களிடம் போய் பேசுனீங்கனாலும் அவங்க சித்தாவையும் போய் பாருங்கன்னு ஒரு ரொம்ப சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. சித்த மருத்துவம் மருத்துவமே இல்லை, அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு சூடோ சயின்ஸு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்திற்கு வந்த ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக அது இருந்தது. சித்த மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணுறாரு, சூடோ சயின்ஸை இயக்குனர் ப்ரமோட் பண்ணுறாருங்கிற ஒரு தவறான விமர்சனம் என்பது இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டது. அந்த பார்வையில் போய் பார்க்கும் பொழுது இவர் எங்கேயுமே சூடோ சயின்ஸை ப்ரமோட் பண்ணலை. மாறாக நீங்கள் பார்க்க தவறிய, நாம் கண்டு கொள்ளாமல் உணர்ந்த தவறவிட்ட அறிவியலை தான் அவர் எடுத்து பேசுகிறாரு. சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பேய ஓட்டலை. மாறாக அந்த படத்தில் ஒரு வயிற்று பிரச்சனை மனதை பாதிக்கிறது, சிந்தனை பிறழ்வை ஏற்படுத்துகிறது, அதை தான் பேயா பார்க்குறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த வயிற்று பிரச்சனையை சரி செஞ்சுட்டா அந்த தவறான அந்த கனவுகள்லாம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலின் பார்வையில் தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நுணுக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இந்த காட்சிகள் வேணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த படத்தோடைய ஓட்டத்திற்கு இந்த காட்சிகள் வந்து இந்த கதையோட ஓட்டத்துக்குள்ளே வராது. ஆனால் இயல்பாக இதை கடத்திட்டு போகிறாரு. ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து படங்களில் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துருவாங்க. இன்னும் நிறையா இந்த மெசேஜ் சொல்கிற படங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வழிந்து இந்த 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 காட்சிப்பா இதுதான் எங்களுடைய கருத்தியல், இதுதான் எங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி வழிந்து காட்சிகளை உருவாக்குவார்கள். ஆனால் இயக்குனருடைய இந்த படைப்பில், ரசவாதி படைப்பில் எந்த ஒரு காட்சியும் வழிந்து வைத்ததாக நமக்கு படவே படாது. கதையோடைய ஓட்டத்தில் அது அப்படியே போகும், நமக்கு சலிப்பு தட்டாது, பொறுமையாக இருக்கும். நகர்வு என்பது பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையை நிறைய பேர் சலிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, பொறுமை என்பது நிதானம். நிதானம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு திரைப்படத்தில் ஒரு கதையை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த நிதானம் இருக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதைகளில் கேட்கக்கூடிய குழந்தைங்க அமைதியாக அமர்ந்து அப்பா கதை சொல்ல போகிறாரு, அம்மா கதை சொல்ல போகிறாரு, பாட்டி கதை சொல்ல போகிறாருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க. அந்த பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவத்தை தமிழ் சமூகம் இன்னைக்கு இழந்துருச்சு. ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பொறுமையாக பாடங்களை எடுத்து சொன்னால் அந்த பாடம் நமது மனதில் ஆழமாக பதியும். சும்மா அப்படியே இஷ்டப்போக்கு வேக வேகமாக பேசிட்டு போயிட்டா அந்த பாடம் என்பது என்ன, எத்தகைய தன்மை கொண்டதுங்கிறதே நமக்கு மனதில் பதியாது. அந்த அடிப்படையில் இயக்குனருடைய ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் அவருடைய சமூக பாடங்கள் வந்து புதஞ்சிருக்கு. இந்த கதாநாயகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அவரை காட்சிப்படுத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தன்மையும் வளச்சுரண்டலுக்கு எதிரான அரசியலையும் அவர் அந்த படத்தில் கையாண்டிருப்பார். ஒருவேளை அதனாலே என்னமோ அவர் மேலே சிலருக்கு கோபம் வந்திருக்கலாம். அவர் இயற்கையை பாதுகாப்பதை பற்றி அந்த கதையில் காட்டியிருப்பார். நமது மண் வளம், இயற்கை வளம் பறிபோகி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை தமிழ் சமூகம் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, அந்த ஊருக்காரங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. தனிப்பட்ட இலக்குகளை பார்த்து கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க ஒட்டுமொத்த ஊரையுமே அழிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த கதாநாயகன் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார். அப்போ இதுதான் இன்றைய தமிழ் சமூகத்திற்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரசித்து பார்த்த பல மலைகள் வந்து இன்னைக்கு கண்ணில் படுறதில்ல. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பெரிய பாறை இருக்கும், அழகாக இருக்கேன் இந்த பாறை, எத்தனை சித்தர்கள் அந்த பாறையில் நடந்திருப்பார்கள். சில பாறைகளுக்கு மேலே, சில குன்றுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வேல் இருக்கும். அங்கே யார் அதை வந்து வச்சான்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சாமி கும்பிட்றதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு காஞ்சி போன வாழையிலையும் ஒரு சின்ன படையலும் இருக்கும். அந்த படையலை வந்து அதில் என்ன வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் தின்று அதில் வைத்த பொங்கலோ இதுவோ காஞ்சி போய் அந்த பாறையில் இருக்கும். அப்போனா அந்த குன்றில் யாரோ ஒருவர், யாருன்னு தெரியாது, குடும்பமாக என்னன்னே தெரியாது, யாரோ ஒருவர் அந்த குன்றில் ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குன்றுகள், பல குன்றுகள் தமிழ்நாட்டில் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய கவலை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இயக்குனர் சாந்தகுமார் அவருக்கு அந்த கவலை இருக்குது. அதனால தான்
ரசவாதி படத்தில் அது அந்த காட்சிகளை அவர் வைக்க வேண்டிய தேவை என்பது அவர் மனதில் இருக்கக்கூடிய அறம். இன்னைக்கு என்னையும் சாந்தகுமார் அவர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் எது? இந்த அறம் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். தெரிந்தோ தெரியாமலோ அதிர்ஷ்டவசமாக இந்த பதிப்பகத்திற்கு பேரும் அறம் என்றே இருக்கிறது. அது எனக்கு வியப்பாகவே இருந்தது. அது ஒரு விதமான ஒரு ஆன்மீகத்தன்மையாகவே நான் பார்க்குறேன். ஒரு ஒற்றை கருத்தை வந்து நாம் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது ஒரு ஒரு எண்ண வரிசையில் நம்மளுடைய சிந்தனை இருக்கும்போது அந்த எண்ண வரிசையில் இருக்கக்கூடிய பலரையும் அந்த எண்ண வரிசை வந்து ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது உலகளாவிய பல மதங்களிலும் இருக்கிறது. அத்தகைய ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் அந்த ஒத்த அலவரிசை தான் எங்களை ஒருங்கிணைக்கிறதோ என்ற ஒரு தேடல் இருக்குது. அடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தகுமார் அவர்கள் மேலோட்டமாக சொல்லிட்டு போன விஷயங்கள் ஒன்று இருக்குது. அதில் நுணுக்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இது எந்த தமிழ் படமும் பதிவு செய்யாத காட்சியாகவே நான் பார்க்குறேன். அவருக்கு இந்த மலைப்பகுதிகளில் ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்த நபர்கள் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கிட்டெல்லாம் கீழே போட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த கதாநாயகன் வந்து அதை எடுத்து அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய குப்பையை உங்களுடைய இடத்துல போட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இதை வைக்கக்கூடிய தைரியம் என்பது சாந்தகுமார் அவர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா பாருங்கள், இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்க குப்பையை நம்ம வீட்டில் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். நம்ம வந்து பொதுவாக அது யாருக்கும் பாதிப்பு இல்லாதவாறு தான் அந்த குப்பையை வந்து கடத்தணும். ஆனால் சிலருக்கு அது கவலை இல்லை. நம்ம வீட்டு குப்பையை எங்கே வேணாலும் போடலாம், நம்ம மாநில குப்பையை எங்கே வேணாலும் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறிய செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து அந்த மாதிரி ஒரு பகுதியிலேருந்து வரேன். பொள்ளாச்சியில் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 செய்திகள் பார்க்கலாம். அந்த மாதிரி கோழி கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுருச்சு, மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு. பாருங்கள், கோழி கழிவுகள் எந்த அளவுக்கு நாரும்னு உங்களுக்கே தெரியும். கோழி அந்த இறக்கை இதெல்லாம் போட்டால் அது பிண நாத்தம். அந்த பிண நாற்றம் வந்து அந்த பகுதியில் விவசாயம் நடக்கக்கூடிய பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டு போயிடுவாங்க. அப்படி நாரும். அந்த யாருக்கு அந்த நாற்றம்? அந்த இடத்துல இருக்க யாரோ ஒரு விவசாயிக்கு அது பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் சொந்த செலவில் ஒரு ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து மண்ணை தோண்டி அவர் அந்த கழிவு எல்லாத்தையும் உள்ளே போட்டு பெட்ரோல் ஊற்றி, அந்த பெட்ரோல் செலவும் அவர் தான் பார்க்கணும். அவர் எரித்து அதுக்கப்புறம் அதை மண்ணு போட்டு மூடுவார். யாரோட குப்பையை நம்ம உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்கள். யாரோ ஒருத்தவங்க குப்பை. இது கோழி கழிவு, சரி, அது நாற்றம் அடிக்குது. மருத்துவ கழிவு, அதில் மனித மலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை உட்காந்து அங்கே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை வந்து அரசாங்கமும் கண்டுக்கல. இது அரசாங்கம் கண்டுருந்துச்சுன்னா இது செய்தி ஆகாதே. அந்த குப்பைகளை கொண்டு வரும் பொழுதே அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டிருந்தால் செய்தி ஆகாது. ஆனால் இதை கேள்வி கேட்பதற்கு இத்தனை திரைப்படங்களில் ஒரு இயக்குனருக்கு தாங்க தைரியம் இருந்துச்சு. ஒரு இயக்குனருக்கு தான் தைரியம் இருந்துச்சு. அவர் வெளிப்படையாக அதை போட்டார். வெளிப்படையாக அவர் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கிறது எல்லாமே கரெக்டாக காமிச்சு அது மக்களுக்கு புரியும். இதை தான் சொல்கிறார் இயக்குனர் அப்படின்னு. இதுதான் அறம். அறம் என்பது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கான துணிவு தான் அறம். அந்த துணிவு இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் இவர் தனது நம்பிக்கைகளை வெளிப்படையாக சொல்வதில் எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. ஆனால் மற்ற இயக்குநர்கள்ட்ட அந்த தயக்கத்தை நான் பல இடங்களில் பார்ப்பேன். ரொம்ப மைன்யூட்டாக மறைச்சு காட்டிட்டு போவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் எதை நம்புகிறேன்? நான் சித்தர்களுடைய வாழ்வியலை நம்புகிறேன். சித்தர்கள் இந்த மண்ணுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு செய்த தொண்டை, அது ஒரு வித தொண்டு தான். அவர்களிடம் மருத்துவம் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, அறிவியல் இருந்தது. அதை அனைத்தையும் இலவசமாக மக்களிடம் கடத்தி சென்றார்கள். அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த மரங்கள் இருக்குல்ல, நீங்கள் வந்து அரச மரம், அதுக்கு ஏன் அரச மரம்? அந்த அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து இந்த சித்தர்கள் தான் மக்களை வழி நடத்தினார்கள். இன்றைக்கி அங்கே நம்ம சாமிகள் வாழக்கூடிய இடமாக, சாமிகள் வாழ்ந்த இடம் தான் அந்த அரச மரத்தடிகள். அந்த காலத்தில் மக்களுக்கு தீர்வு கிடைத்த இடம் தானே அவைகள். ஆனால் இன்றைக்கி நம்ம சும்மா சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை, அந்த வாழ்வில் இவருக்கு உணரப்பட்டு இருக்கிறது. அதை எந்தவித சமரசமும் இல்லாமல் அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். கவிஞர் அவர்கள் சொன்னது போல் அதில் அந்த ஒரு மரத்துக்கு பெரியவரே, அதை நான் மனசில் வச்சுருந்தேன். அவங்க அந்த பாயிண்டை டக்குன்னு எடுத்து சொல்லிட்டாங்க. பெரியவரேன்னு சொல்லி அந்த மரத்தை வந்து அவர் அழைப்பார். இதில் அந்த உயிர்களுக்கான சமத்துவத்தை வந்து அந்த படம் வந்து காட்டுகிறது. இது இயக்குனருடைய புரிதலின் தன்மையும் அதன் ஆழத்தையும் நமக்கு வந்து புரிய வைக்கும். அந்த ஒரு காட்சி, ஒரு மரம்ங்கிறது மரம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மரம், அவ்வளோதான். நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கே, பெருசாக இருக்கே, இதில் எத்தனை பெஞ்சு செய்யலாம், எத்தனை மரம் இது செய்யலாம், வீட்டுக்கு உதவுமா, இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த மரம் எத்தனை வரலாற்றை பார்த்திருக்கிறது,
இந்த மரம் யாரெல்லாம் எனது பாட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் உயிரோடு இருந்திருக்கும், எனது பூட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் அந்த நபரை பார்த்திருக்கும், அவர் சுவாசித்த காற்றை அந்த மரம் கொடுத்திருக்கும். இந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இயக்குனர் அவருக்கு இருக்கிறனால தான் அதை பெரியவரே, அந்த மரத்தை பெரியவரே என்று அழைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த படத்தில் அந்த நடிகருக்கு கொடுத்துருப்பார். இதுபோல் அந்த படத்தை புகழ்வதற்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவை வந்து வரிசைக்க பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ காட்சிகள் வந்து அந்த படத்தில் கடைசியாக வந்துட்டு ஒரு வெள்ளை நாகம் என்பது அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நாகம் அப்படிங்கிறது வந்து இயக்குனர் என்ன சிந்தனை கொண்டு வைத்தார்ன்றது நமக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் சித்தர்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த போகரை, குறிப்பாக போகரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது போகரோட வந்து ரொம்ப அந்த வெள்ளை நாகம் என்பது தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே தலபுராணம் எழுதியிருப்பாங்க. அந்த தலபுராணத்தில் போகர் இந்த மலையை எவ்வாறு தேர்வு செய்தார் அப்படிங்கும் பொழுது அவர் வந்து ஒரு வெள்ளை நாகத்தை இங்கே பார்த்தார் அப்படின்னு. அப்போ இந்த வெள்ளை நாகம் வந்து ஒரு உண்மையாக அது ஒரு ஆல்பினோங்கிறது அது ஒன்று அது இருக்குது இயற்கையில். பட் ஆனால் அது வந்து சர்வே ஆகாது, ஏன்னா வெள்ளையாக இருக்கனால எதிரிகள் வந்து பார்த்து இது பண்ணுவோம். அப்போ அது ஒரு உருவக நாகம். அந்த வெள்ளை நாகம் என்பது ஒரு உருவக நாகம். இயற்கையில் அதனால சாத்தியம் இருந்தாலும் அது சர்வைவல் ரேட் வந்து கம்மி. அப்போ அந்த உருவகம் அந்த வெள்ளை நாகத்திற்கு என்ன அப்படின்னா, அது தமிழர்களுடைய ஆதி பேராக இருக்கக்கூடிய நாகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வழிபட்ட ஒரு அடையாளம். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், நம்மளுடைய கோயில்களில், நம்மளுடைய வழிபாட்டு தலங்களில், குலதெய்வ கோயில்களில் எல்லா இடத்துலையும் நாகம் தான் இருக்கும். அந்த நாகம் என்பது ஞானத்திற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. குண்டலினி எழுப்புறது அந்த சித்தர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த நாகத்தை இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, கதாநாயகனை காட்டும் பொழுது அவருடைய காலுக்கடியில் அது பூந்து போகிறது போல, அப்படி இதெல்லாம் வந்து அவருடைய அந்த தெய்வீக தன்மையில் அந்த நபர் அந்த தெய்வீக தேடல் கொண்டவர் தெய்வமாகவே மாறுகிறார். இதுதான் தமிழருடைய வாழ்வியல். தமிழரோட வாழ்வியல் வந்து நமக்கு முன்னாடி பேசியவர்களும் சொன்னது போல் பறந்து கெடுக உலக இயற்றியான்னு சொல்லி படைக்கக்கூடிய கடவுளை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த படைப்பில் ஒருத்தர் வானத்தில் உட்காந்து இது எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். யாருக்காவது வந்து ஒருவருக்கு ஒரு குறைபாடோடு படைக்க தோணுமா? யாராவது ஒருத்தருக்கு இவன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்தாண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி விதியை எழுத வைக்க முடியுமா? அப்படி எழுத வைக்கக்கூடிய ஒரு நபர் மேலே வானத்தில் அமர்ந்து இதை செய்கிறார் என்றால் அவர் ஒரு சாடிஸ்ட் இல்லையா? ஒரு சாடிஸ்ட் தானே. இவன் பிறந்தலேருந்து இவன் துன்பப்படணும், இவன் துயரப்படணும். இதுக்கு நீங்கள் 1000 விளக்கம் கொடுக்கலாம். மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் தான் நம்மளை படைக்கிறான், அவன் தான் நம்மளை இயக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் 1000 விளக்கம் கொடுங்க. ஆனால் அவன் ஒரு கோர மனம் கொண்டவன் அப்படிங்கிறது தான் நீங்கள் மறுக்கவே முடியாது. நீ மறுக்கவே முடியாது. அப்போ அதை வந்து இந்த சித்தர்கள் மறுத்தார்கள். அதனால் பறந்து கெடுக்க உலக ஏற்ற இப்படி ஒரு விதியை ஒருவனுக்கு ஒரு பிச்சை எடுத்து தான் வாழணும்னு ஒரு விதியை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறான்னா அவன் பறந்து கெட்டு போட்டோண்டா அப்படின்னு சொல்லி சபிக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழ் அன்று இருந்தது. கடவுளையே நம்ம கேள்வி கேட்குற மரபு. அது மட்டும் இல்லை, தெய்வத்தன்மைக்கு மனிதன் மேலே போக முடியுங்கிற அந்த சிந்தனையும் தமிழர்கள் உருவாக்கிய சிந்தனை. நல்லது செய், மக்களுக்கு நல்லது நினை, தொடர்ச்சியாக நல்ல சிந்தனைகளை விதை, உன்னை பார்த்து வளரக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லவராக இருக்கணும்னு நினை, உன்னை சுற்றி இருக்க அத்தனை பேர் நல்லவர்களாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீயும் தெய்வத்தன்மையில் போய் சேருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப மறைமுகமாக காட்டியிருப்பார். என்ன காட்டியிருப்பார்னா, படத்தோட முடிவில் அந்த வெள்ளை நாகம் வந்து அந்த இணையர்களுக்கு நடுவில் பூந்து போகிற மாதிரி ஒரு காட்சியை படுத்தியிருப்பார். அப்போ என்னன்னா, அந்த அவங்க 2 பேருக்கும் ஒரு தெய்வத்தன்மை என்பது இருக்கிறது, அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள்ங்கிறத ரொம்ப லைட் நோட்டில் வெளிப்படையாக சொன்னோம்னா பிரச்சனை வந்துடும். ரொம்ப லைட் நோட்டில் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்லிட்டு போனதாக தான் நான் புரிந்து கொண்டேன் அந்த படத்தில். அதுபோல் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் நினைக்கிறது உண்டு. சில ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தன்மையில் எடுப்பாங்க, அதை நம்ம குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு சிற்பத்தை வடிப்பதற்கு முன்பு அந்த சிற்ப இலக்கணம் என்பது நமக்கு தெரியணும். ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த கட்டடத்துடைய ப்ளூ பிரிண்ட் என்பது நமக்கு தெரியணும். அதுபோல் ஒரு தரமான திரைப்படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அதோடைய முழு ப்ளூ பிரிண்ட் நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த மாதிரி ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இருக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய நடிகருடைய முகபாவனை என்னவாக இருக்கும், அதை கூட ஒரு இயக்குனர் மனதில் வைக்க வேண்டும். அதை சில பேர் தவற விட்டுறாங்க. புது இயக்குனர்கள் சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்தை ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பார், அவருக்கு நல்லா தான் நடிச்சிட்டு இருப்பார், சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது நடிக்க தெரியாமல் இல்லை, அது கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்க்குறோம், நமக்கு இது இயற்கையாக நடப்பது போல மனசில் பதியணும், செயற்கையாக தெரியக்கூடாது. அப்படி செயற்கையாக தெரிஞ்சுன்னா அந்த கதையோடு நம்ம ஒட்ட மாட்டோம். அப்போ ஒரு இயக்குனர் வந்து துணை நடிகர்களுடைய முகபாவனை,
ஒரு வீரமாக ஒரு முக்கியமான ஒரு சூழலில் சோகமாக பேசும்பொழுதும் வீரமாக பேசும்பொழுதும் அந்த உணர்வை வந்து நடிகர் வெளிப்படுத்திடுவார். அவர்கிட்ட மட்டும் அவுட்புட் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு துணை நடிகரும் அவர்கள் அந்த சூழலை வெளிப்படுத்துகிறார்களாங்கிற அந்த ஒரு பார்வை என்பது மிக 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 முக்கியம். இது எல்லாத்துலேயும் இந்த படத்தில் மிக மிக கவனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இறுதியாக ஒரு பதிவு நான் செய்கிறேன். அதை ஏன் அந்த கவனம் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் எனக்கு புரியுது இவர் அந்த படம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிறத முழுசாகவே புத்தகமாக எழுதி வச்சுட்டு தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த புத்தகம் வெளியாகுது, ஆனால் அந்த புத்தகம் எங்கே இவர் எழுதி வச்சுட்டாரு, அதை வெளியிடுறாங்க. அந்த திரைக்கதை ஒவ்வொருத்தரும் என்ன டயலாக் பேசணும், எவ்வளோ நிமிஷம் பேசணும், அந்த நேரத்தில் கேமரா என்னவாக இருக்கணும், எந்த சூழலில் அந்த டயலாக் என்பது பேசப்படணும், எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தால்தான் அது வந்து இவ்வாறு வரும். இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்குது. அது என்ன வேண்டுகோள்னா, எங்களுடைய இயக்கம் சார்ந்த சில செயல்பாடுகளில் திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே போகணும், எப்படி, அவங்களுக்கும் அந்த அறம்ங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குது. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்கிறேன். பசங்க இருக்காங்க, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, உங்களை சந்திக்கணும்ட்டு. நான் அதை முடித்தோடனே நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் வழிகாட்டி விடுங்க, தூக்கி விடுங்க. நம்மவர்கள் நம்ம தான் தூக்கி விடணும். நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. நம்மவர்களில் ஒரு முன்னத்தியராக யாராவது போகும் பொழுது நம்ம மட்டும் போகணும்னு நினைக்காம, வாங்க நாம் எல்லாரும் போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு, அதுதான் தமிழ் சமூகத்தை வந்து பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும். அந்த உயரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன். அடுத்து இறுதியாக ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த ரசவாதி படத்தில் எனக்கு மிக 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 பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிற்கு எதிராக தொடர்ச்சியாக இயக்குனர் வந்து காட்சிகளை பதிவு செய்திருப்பார். அதனால என்னவோ சில மது வியாபாரிகளுக்கு உங்கள் மீது கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஆனால் அந்த மதுவுக்கு எதிரான ஒவ்வொரு காட்சியிலையும் அது எவ்வளோ கொடியதுங்கிறத புரிய வச்சிருப்பார். சும்மாலாம் கடந்து போல புரிய வச்சிருப்பார். மது குடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும், அதை நீ செய்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படிங்கிறத அந்த அதால் அந்த படத்தை ஒருத்தர் உட்காந்து பார்க்குறான்னு வைங்களேன், ஒரு சாமானியன் பார்க்குறான் அப்படின்னா, ஓ மது குடித்தா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, மது குடித்தால் இந்த சமூகம் நம்ம எவ்வளோ தவறுக்கு போவோம் அப்படிங்கிறது. அதே போல் போதை கலாச்சாரத்துலேயும் வந்து மிக தெளிவாக, அதுவும் குறிப்பாக இந்த கஞ்சா, இன்று கஞ்சா வந்து அது ஒரு டிவைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து சொருகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போதை. அதை எடுத்தால் இப்படி ஆயிடுவோம், சிவபெருமானுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வந்துடுவோம்லாம் நிறைய தவறான கருத்துக்கள் கற்பிதங்கள் வந்து இங்கே கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. பாடல்கள் மூலமாக இது மூலமா அதை எல்லாத்தையும் மறுத்து உடைத்து, அன்பு தான் அறத்தை வழி நடத்தும், அன்பு தான் உங்களுடைய மனநிலையை சமம் செய்யும், சரிபடுத்துங்கிறத அந்த கதாநாயகிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருப்பதாக காட்டியிருப்பீங்க. ஏன்னா ஒரு பெரிய ட்ராமாவில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்பாங்க, பெரும் மனக்குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பத்தில் அவங்க அந்த போதை அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தடுத்து, இல்லை இது தவறு, இது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அதற்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய பக்குவம் என்பது அந்த கதாநாயகனுக்கு இருக்குது. இது ஒரு காதல் படம். ஆனால் இந்த காதல் படத்தில் காதலையும் கடந்து ஒரு பொறுப்பு என்பது இந்த படத்தில் இருக்கும். அந்த காதலனுக்கும் காதலிக்கும் இரண்டு பேருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு சமூக அக்கறை, அவங்களுடைய குணங்களில் அந்த காதலிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிற அந்த அன்பின் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்ணை பாதுகாத்து அந்த பெண்ணுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு உண்மையான ஆண்மகனாக இந்த கதாபாத்திரத்தில் கதாநாயகன் நடந்து வருவார். அதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கிறேன். அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு இருக்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே சுயநலம் சார்ந்ததாக மாறிக்கொண்டே வருகிறது. ஏன்னா தவறான விஷயங்கள் காட்டப்பட்டு கொண்டு இருக்கு, கவர்ச்சி என்பது காட்டப்படுறதுனால காதலுடைய உன்னதம் என்பது தவறி போகிறது. காதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபரை முழுமையாக அக்கறையோடும் அரவணைப்போடும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தான் காதல். சும்மா ஒரு உடல் கவர்ச்சியோ அழகினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ வருவது காதல் அல்ல. இந்த படத்தில் அப்படி ஒரு உண்மையான காதலை சமூக அக்கறையோடு இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு இத்தகைய ஒரு படத்திற்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை போடக்கூடிய தகுதி மற்ற படங்களுக்கு இருக்காங்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொண்டு, இதுவே ஒரு பெரும் தகுதி அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு படத்துடைய திரைக்கதையை புத்தகமாக போடும் பொழுது அதை போடுற அளவுக்கு அதில் திரைக்கதை இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி மாறி இருக்குது. இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா, தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட போன ஆண்டு மட்டுமே 600 படங்கள் பதிவு செஞ்சு எடுத்ததாக தகவல் சொல்கிறாங்க. அதில் வெற்றி படங்கள் என்பது ரொம்ப கம்மிங்கிறாங்க.
இந்த நிலை மாற வேண்டும். சமூக அக்கறையோடு தமிழ் திரைப்படம் வந்து வர வேண்டும். அதற்கு சாந்தகுமார் போன்ற இயக்குனர்கள் பல இயக்குனர்களையும் உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பையும் ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறம் பதிப்பகம் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குநர் சங்கம் இணைந்து நடத்தும் ரசவாதி திரைக்கதை நாவல் வெளியீட்டு விழா 30 விழாவில் கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அறம் பதிப்பகம் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குநர் சங்கம் இணைந்து நடத்தும் 30 விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குநர் சங்கத்தில் மரியாதைக்குரிய இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள் உறுப்பினராக இணைந்தது சங்கம் பெருமை கொள்கிறது. அவருக்கு இந்த வாழ்நாள் அடையாள அட்டையை வழங்கி கௌரவிக்கிறோம். திரு முஜிப் அவர்களுக்கு சாந்தகுமார் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்க. எல்லோருக்கும் வணக்கம். 93 ஜூ 39 யாருப்பா? நானும் அவரும் யாருங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறேன். சில திரைப்படங்களில் டைட்டில் கார்டு போடும்போது கதையை ப்ரீஃபாக கொடுத்துருவாங்க. அது மாதிரி பேச ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கும் சாந்தகுமாருக்கும் உள்ள தொடர்பை இந்த சின்ன எக்ஸாம்பிள் நான் அட்டண்டன்ஸ் எடுத்தேன். அவர் எஸ்ஆர் சொன்னார், முடிஞ்சு போச்சு. என்னுடைய மாணவர். இந்த வாத்தியார்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு கெட்ட புத்தி உண்டு. ஒரு பையன் தாண்ட படித்த பையன் மேலே வந்துட்டான்னா ஆகான்னு காலரை தூக்கி விட்டுக்குவோம். நான் இடத்துல பண்ணியிருக்கிறேன். அது தேவையில்லை. ஏன்னா என்ன வச்சா சாந்தகுமார் இப்படி ஆனார்? நிச்சயமாக இல்லை. அவர் வளர்ந்தார். ப்ராப்ளி என்னுடைய நிழலில் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். என்னுடைய இம்பேக்ட் இருந்ததா இல்லையா அது எனக்கு தெரியாது. அதனால் அதில் பெருமை எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த வியாதி போகாது இல்லையா? அதனால் அந்த வியாதியை நானே வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து கதை. திரைக்கதைக்கு வருவோம். சாந்தகுமார் ஏறக்குறை 20-25 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு தடவை சென்னைக்கு போகிற பஸ்ஸில் போகும்போது மீட் பண்ணேன். இப்போ வந்து மாப்பிள்ளைகள் கூட தாடி வச்சுட்டு வர்றாங்க. எங்கள் காலத்தில் தாடி வச்சு கல்யாண மேடையில் ஏறினாலும் காலை வெட்டி விடுவாங்க அப்போ ஆத்தாலே. ஸோ தாடி வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ பேட் சைன் ஆர் சோக சிம்பிள். காதல் ஃபெயிலியர், வேலை கிடைக்கல, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போவும் சாந்தகுமார் ஒரு பெரிய முரட்டு தாடியோடு இருந்தார். அப்போ அவருடைய கிளாஸ்மேட் ஃப்ரான்சிஸ் அவன் என் கூட அவனும் சென்னைக்கு வந்தான். என்னப்பா இப்படி இருக்கிறான் சாந்த் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சாந்தகுமாரை கேட்கும்போதும் ஐ எம் கம்மிங் அப் அப்படிங்கிற மட்டும் சொன்னார். இந்த சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, எஸ்பெஷலி நீங்களாம் கோச்சிக்காதீங்க. ஏடின்னு யாரையும் சொன்னாலே அவங்க தலைக்கு மேலே நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் மார்க் போடுவேன். நிறையா வாசித்ததுனாலையா, நிறையா பேர் கூட அந்த மாதிரி ஆட்கள் கூட பழகுனதுனால, எதுனாலேன்னு தெரில. அதனால் சாந்தகுமார் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. நண்பன்கிட்ட கேட்டேன். இல்லை சார் மேலே வந்திருக்கார் அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து 1 or 2 years கழித்து மௌனகுரு வந்தது. நான் கெட்ட பழக்கங்கள், பல கெட்ட பழக்கங்கள்கிட்ட உண்டு. அதில் ஒன்று வந்து படம் பார்த்து ரிவ்யூ எழுதுறது அல்லது வீடியோ போடுறது உண்டு. அந்த படத்துக்கு 2ம் பண்ணியிருந்தேன். அதில் அந்த படத்தை பற்றி முக்கியமாக ஒன்று எழுதியிருந்தேன். என்னென்னா, தமிழ் சினிமாவுடைய டெம்ப்ளேட்டை அவர் உடைச்சிருந்தார் அந்த படத்தில், முதல் படத்துலேயே. என்னன்னு கேட்டால், 6 அடி உயரத்தில் ஒரு பையன் நிற்கிறான், சண்டை நடக்குது, நம்மால் தூள் கிளப்ப போகிறான் பாருன்னு எல்லோரும் அவனே பார்த்துக்கிட்டு தான் பேசாமல் மௌனகுருவாக பேசாமல் போயிடுறான். தட் வாஸ் ரியலி ஸ்பெல் பைண்டிங். ஒரு மாதிரி அது எப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக நம்ம அடுத்த சீனை வழக்கமாக சொல்லிவிடுவோம் நம்ம எல்லாருமே தமிழ் படத்தில், ஏறக்குறைய 99%. இவர் பண்ணுற முதல் படத்தில் அந்த டெம்ப்ளேட் அப்படியே நொறுங்கிச்சது. நம்ம நினைக்கிறதுக்கு மாறாகவே படம் போய்கிட்டே இருந்தது. அதனாலே அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படம் நல்லா இருந்தது. அது இந்த மாதிரி படங்களில் லாஜிக் கண்ணாபின்னான்னு உதைக்கும் நம்ம படங்களில். அதனால் அது என்னுடைய பதிவில் என்ன எழுதியிருந்தேன்னா, அதிகமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு படம் அப்படின்னு. ஒன்று ஒரு பிளாக் நண்பர் எழுதிட்டார், உன் ஸ்டூடெண்ட்டுக்குனால நீ எல்லாம் ஏற்றி வச்சு பேசுவேன் இந்த பாரியா அப்படின்ட்டு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தார். சரி பதில் தேடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதும் மதுரையில் உள்ள இன்னொரு பிளாகர் ஃப்ரெண்டு கார்த்திகை பாண்டியன்னு ஒருத்தர்
அந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். ஸோ கொஸ்டின் ஆன்சர் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த படத்தில் நான் விரும்பி பார்த்த விஷயம் என்னென்னா இந்த டெம்ப்ளேட் உடைச்சது. அதுலேருந்து ஒரு படம் நல்ல வெற்றிகரமாக உடைச்சது. அப்போ தான் மதுரைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் மதுரையில் ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறேன். எப்படி வீட்டை தேடி கண்டுபிடிச்சாருங்கிறதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு கிளம்பும் போதும் சார் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்துருந்துச்சு, உங்களை கூப்பிடலாமான்னு நினச்சேன்னாரு. கூப்பிட்டுலாம் காமியப்பா அப்படின்னு. அடுத்த படத்தை பார்க்குறேன்னாரு. சரின்னு வெயிட் பண்ணேன். சாந்தகுமாரை பற்றி யாரும் ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க, மகா மோசமான ஒரு கேரக்டர் இந்த ஆள்கிட்ட இருக்குது. அவர் சொன்னார் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் சார்னாரு. சரி அப்படின்னு விட்டுட்டேன். 7 வருஷம் ஆச்சு. கூப்பிட்டாரு. பாலக்காடுக்கு வரணுன்னாரு. சரின்ட்டு போனேன். ஒரு 3 நாள் அவங்களுடைய சோகால்டு கேம்பஸில் இருந்தேன். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு. உதாரணமாக அதில் வர்ற அந்த கேரக்டர் ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்கணும். அதை வந்து அவங்க ஆர்ட் டைரக்டர் முதல்லே போய் 6 மாதம் 3 மாதத்துக்கு முந்தையே போய் புல் வளர்த்து செடி வளர்த்து அங்கே ஒரு நிஜ ஒரு ஃபீல்டையே உருவாக்கியிருக்கிறாரு. நான் போகிற அந்த ஸ்கூலில் வந்து அவ்வளோ ஆப்டான ஒரு மென்டல் ரிட்டார்டட் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை காமிக்கணும். அதே மாதிரி ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் பாழடைஞ்ச பில்டிங், ரொம்ப வெரி ஓல்டு ஸ்கூல் போல் இருக்குது. ரொம்ப வேடிக்கையான ஸ்கூல், ஃபேன்லாம் இருக்கும். ஆனால் சுவிட்ச் வந்து ஹெட் மாஸ்டர் ரூமில் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பள்ளிக்கூடம். இது எப்படி அதே மாதிரி அங்கே அந்த உள்ள கேம்பஸில் பார்த்தீங்கன்னா பல வண்டிகள் நிற்குது. ஒருத்தர் டெய்லர் மட்டும் ஒருத்தர் இருக்கிறாரு, டோபி ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்குன்னு ஒன்று இருக்கிற. நான் ஒரு மாதிரி இந்த நீங்கள் காலேஜில் இந்த ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக கூட்டி போய் முதல் நாள் காமிப்போம் பையங்களுக்கு. அதே மாதிரி என்னை சுற்றி வச்சு ஏடி காமிச்சாங்க 2 ஏடிகளும், கிருஷ்ணமூர்த்தியும் சிவாவும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு. ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் மிஞ்சி போனால் சுஜாவுடைய அது என்ன கனவு உலகமாக ஒரு நல்ல கதை எழுதியிருப்பார் சினிமாவை பற்றி. அந்த பேக்ரவுண்ட் அந்த இதை வாஸ்தவம் தான். நேராக இந்த ஷூட்டிங் பார்த்ததே இல்லை. 2 நாளாக அங்கே இருந்தது. என்ஜாய்ட் இட் வெரி மச். ஏன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், டைரக்டர் சாரோட வாத்தியார் அப்படின்னு நமக்கு ஒரு தனி மரியாதை. சாப்பாட்டு இடத்துலேயே நமக்கு தனியாக மரியாதை இருந்துச்சுன்னா பார்த்தீங்களேன். ஸோ அந்த படம் அப்படி முடிஞ்சது. 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டார். மகாமணிக்கு போயிருந்தேன். அதில் தான் இவ்வளோ நடந்தது. அந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த போகிற போக்கில் நிறைய பேர் சொல்லிட்டீங்க சார், ஏலன்லாம் சொன்னார், அந்த அக உணர்ச்சிகள்ங்கிறது. அதில் வந்து there are 2 things சொல்லுவாங்க, ட்ரீட்டிங் த மாரல்ஸ், டீச்சிங் த மாரல்ஸ்மாங்க. ஹி நெவர் டாட் மாரல்ஸ். இப்படி தான் இருக்கணும்னு யாருக்குமே சொல்லலை. உதாரணமாக மகாமுனியில் கேஸ்ட் ஃபீலிங் பற்றி வரும். அது விஸ்தாரமாக எதுவுமே சொல்ல மாட்டார். அது இருக்கும், அதுக்கு அந்த கேரக்டர் இப்படி ரியாக்ட் பண்ணுது, அடுத்த கேள்வி நீ எப்படி இருக்க போகிறங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட தான் கேள்வியை திருப்புறாரு, அவர் வந்து சட்டில் சொல்லிகிட்டே போயிடுறாரு. அதே மாதிரி அதில் கடவுளை பற்றி ஒன்று வரும். இந்த கடவுள் விஷயத்தில் அதில் ஒரு கெட்ட பழக்கம், நான் ஒரு மோசமான ஆள், சாமி இல்லைன்னு சொல்கிற ஆள். அதனால் பழைய மாணவர்கள் சில பேர் அவர் அந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, கடவுளை பற்றி இப்படி சொல்கிறாரு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இருந்தது. ஸோ அவங்ககிட்டலாம் கதை அடிக்க வேண்டியிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அதில் இன்னொரு ரசிக்க முடியாத, நான் ரசித்த ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லையா. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 10-10:30 மணிக்கு பாம்பேலேருந்து ஒரு ஃபோன், ஒரு பழைய மாணவர், அதிகமாக தொடர்பும் இல்லாதவர், ஆனால் நம்பரில் இருந்துச்சு. என்ன நாராயணா எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்டேன். சார் கொஞ்சம் பொறுங்க நான் என்ன அப்படின்னு, ஒரு படத்தை எடுத்து பார்க்கலான்ட்டு ஆன் பண்ணேன். அதுக்கு முந்தைய ஒன்று சொல்லணுமே மறந்து, இந்த வாத்தியாருக்கு ஒன்று விட்டால் ஒன்று ஞாபகம் தான் வரும். என்ன சொல்கிறேன்னா, ஆடிஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க முதல் படத்துக்கே, சாரி மகாமுனிக்கு. சரி என்ன கேட்க போகிறாங்களோ, இந்த வயசில் நமக்கு என்ன ரோல் கொடுப்பாங்க, ஒன்று கேர்டாக இருக்கணும் அல்லது டாக்டராக இருக்கணும், இந்த 2 வரக்கூடாதுன்னு நினச்சிட்டே போனேன். நீ டாக்டர் தான் ஏன்ட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, தாத்தா ரோல்னால் எப்படின்னா வசனமே இருக்காது. 4 பக்கம் வேறு வேறு மாதிரி படுக்க வச்சு இரும சொல்லுவாங்க. கடைசியில் இருமிக்கிட்டே பேத்தி மடியில் படுத்து செத்து போயிடணும். ஸோ சிம்பிள், அது வேணாம் அப்படின்னு. டாக்டர் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து நல்ல வேலை சரியான நேரத்தில் வந்து விட்டீர்கள், காப்பாற்றி விடலாம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா போகிறீங்க 24 hours போகிறீங்க, இவ்வளோதான். இதை வந்து நம்ம எடிட்டர் மாதிரி ஆளு ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு எங்கடா தூக்கி போடுறதுக்கு இடம் வேணும் தேடிக்கிட்டு இருப்பாங்களா, நம்ம மேலே கத்திரிக்கோள் போட்டுருவாங்க. ஸோ இந்த 2 ரோலில் இது இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு கேட்டால் அவர்கிட்டே கேட்டேன், என்னையா ஈஸியாக வெட்டிலாம் போட்டுரும். சார் வெட்ட முடியாது சார், வாய்ஸ் ஓவரில் நீங்கள் வர்றீங்கன்னாங்க. அப்போ எனக்கு வாய்ஸ் ஓவர்னால் என்னென்னே தெரியாது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல இருந்துச்சு. அப்படியா, சரி சரி. அதுவும் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கதையில் நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதனால் கட்டாயம் நீங்கள் இருப்பீங்கன்ட்டார். அப்பாடா திருப்தி ஆகி. இப்போ அதுக்கு பிறகு தான் சாந்தகுமாரை மீட் பண்ணேன். நல்ல வேலைப்பா, நல்ல ரோல் கொடுத்துருக்கேன், மனசில் வாழ்த்திக்கிட்டேன். படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார், அந்த மாதிரி இருந்துட்டு போனார். அடுத்த படம் வருது, ரசவாதி வருது. 5 நாள் வாங்க கொடைக்கானலுக்கு அப்படின்னார். அதோடு அவர் நிப்பாட்டிருக்கணும், அதானே நல்ல பிள்ளைக்கு அழகு.
இந்த நல்ல பிள்ளைக்கு அழகு இல்லை. என்ன, உங்கள் பிக் பாஸ்ட்டை நீங்கள் வந்து பெர்மிஷன் ரிட்டனாக எழுதி வாங்கிட்டு வரணும்னாரு. ஏன்னா எங்கள் வீட்டு நிலமை அவருக்கு தெரியும். எனக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு நான் வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, ஃபிசிக்கலி வேறு ஒன்றும் முடியாது, நடக்க கஷ்டம், எழுந்திரிக்க கஷ்டம், இந்த மாதிரி பல வயதான ஆளுகளுக்கு வர்ற பிரச்சனைகள். அதனால் வீட்டம்மா விட்டா வாங்குங்கிறத அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கினாரு. 2 நாள் பாத்திரம் விளக்க மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன், தோசை சுட மாட்டேன்னு சொன்னேன், இப்படி பல ஸ்ட்ரைக்லாம் பண்ணி பார்த்தேன். பிக் பாஸ் அசரில் போயா அப்படின்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். சரி, நமக்கு ஒரு ரசவாதிக்கும் தொடர்பில்லைன்னு நினைக்கும் பொழுதும் இந்த வேலை வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போது அந்த கதை பூரா என்கிட்ட இருக்குது, நானே படிச்சுக்கலாம். படம் வர்றதுக்கு முன்னே அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்தது. அதில் இதுலேயும் ஒன்று என்னென்னா, இங்கேயே விதைகளை தூவிட்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, சித்தா வைத்தியத்தை பற்றி அந்த இது ஒன்று சொல்லுவாங்க, அந்த அலோபதி வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட், சாரி பாலியேட்டிவ் திங். இது சித்தா இந்தியன் மெடிசன் வந்து க்யூரேட்டிவ்வாங்க. சிம்டமுக்கு மருந்து கொடுக்குறதில்ல, அடிப்படை காரணத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க. இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருப்பார் அந்த படத்தில். ஸோ சித்த வைத்தியம் இந்த மாதிரி அந்த மரத்தோட பேசுகிற சீன் மேடம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ வந்ததில்லை. ஆனால் பெரிய ஒரு சாரி அந்த அவர் வந்து அந்த பாண்டியன் வந்து அந்த மரத்துக்கு பேசும்போதும் ரொம்ப நல்லா இருந்தது. அது சொன்ன மாதிரி சூழலியல் எல்லாமே அதில் கலந்து கொடுத்தாரு. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை நீலாம் இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த டீச்சிங்கே கிடையாது. அந்த கேரக்டர் அப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்க போகிறங்கிறதான் கொஸ்டினாக கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கிறாரு. அந்த கெட்ட குணத்தையும் சொல்லிடணும் இல்லையா, இவ்வளோ நல்லது பேசணும், கெட்ட குணமும் ஒரு திஷி போட்டு மாதிரி வைக்கணும் இல்லை, ரொம்ப மோசம் அந்த விஷயத்தில். அவருக்கு நான் வச்சிருக்க பேரே பார்த்த உடனே காலையில் கேட்ட கேள்வி, கொக்கூனை விட்டு வெளியே வந்தாச்சான்னு. கொக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். மூட்டைப்பூச்சி சாரி வண்ணாத்தி பூச்சின்ட்டு கூட்டுப்பழு பருவம்னு சொல்லுவாங்க. கூடு கட்டி உள்ளே உட்காந்துருக்கும், உடச்சிட்டு நீங்கள் ரெக்கையோடு வெளியே வரும். எத்தனை நாள் அதை உள்ளே இருக்க போது, எப்போ வெளியே வரும் யாருக்கும் தெரியாது. இது குக்கோனில் போய் உட்காந்துக்கு. அவர் சொன்ன மாதிரி எந்த மலைக்கு போவார், பைக் எடுத்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு புல்லட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது மலைக்கு போயிடுறாரு, கேட்டால் அவர் மலையில் தியானத்தில் இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏறக்குறைய அவர் தியானம் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை எல்லோரும் சொல்லிட்டீங்க. முதல்ல 7 வருஷம் ஆச்சுது, அதுக்கு பிறகு 4 வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ அடுத்த படமாவது 26 நான் சொல்லியிருக்கிறேன். ஆமான்னு தலையாட்டுவார். இந்த மாதிரி தலையாட்டுற ஆளுகளை எவ்வளோ தூரம் நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அந்த கெட்ட குணத்தை கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொக்கோன் பீரியடை சுருக்கிட்டு சீக்கிரம் ஃப்ளைங் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கும் அதில் பங்கு இருக்கும். நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ரொம்ப நேரமாயிட்டிருக்கு, நிறையா அவரது சிறப்புரை ஆற்ற வேண்டியிருக்கு. அதனால் நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்க விரும்பல. எனக்கும் அறம் பதிப்பதற்கும் என்ன தொடர்பு, இந்த கூட்டத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்புனா, இங்கே நிறையா படைப்பாளிகள் வந்திருக்கிறீங்க, நிறையா கதாசிரியர்கள் வந்திருக்கீங்க, நிறையா நட்சத்திரங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். நீங்கள் படைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பிரிண்ட் செய்யக்கூடிய இயந்திரங்களை தருவிக்கக்கூடியவன் நான். அந்த மாதிரி அறம் பப்ளிகேஷனில் வரக்கூடிய எல்லா புக்குமே நான் கொடுத்த மிஷின்ஸ் இருந்து தான் பிரிண்ட் ஆகி வெளியே வருது. ஏன்னா பெரிய மிஷின் வாங்கியிருக்கார், 105 காப்பீஸ் பெர் மினிட் வரக்கூடிய மிஷின். அதன் மூலமாக ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு இளைஞன் என்னுடைய ஆஃபீஸ் வந்த பொழுது, நான் இதில் 20 வருடமாக நான் புத்தகையாவில் இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் இப்போ இங்கே சென்னைக்கு வந்துட்டேன், நான் பிரிண்டிங் பப்ளிஷிங் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படி நான் ஒரு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்தது. ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியல, என்ன பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை தன்னகத்தை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக அவர் விளங்கியிருக்கிறார். அவர் இன்றைக்கு அதை எல்லாமே, ஏன்னா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு புக்கு அவருடைய பப்ளிகேஷன் மூலமாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறார். போன மாதம் கூட தமுக்குங்கிற ஒரு புக்கு வெளியிட்டார், இன்றைக்கு விட்டுருக்கார். அது மாதிரி இந்த எல்லா புக்கை அவர் வெளியிட்டே இருக்கார். நிறைய செஞ்சுக்கிறார். நிறைய இளைய இயக்குநர்கள், புதிய இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஒரு கனெக்டிங் பீப்புளாக இருக்கிறார். ஆகவே இது போன்ற இன்னும் பல விழாக்கள், பல நூல்கள், பல டைரக்டர்கள் பல பேரை உருவாக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு அவர் பயன்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இவர் வந்ததுக்கு பின்னாடி புத்தக ஃபீல்டில் பௌத்த மறுமலர்ச்சி என்றே சொல்லலாம். தேடி தேடி பிடிச்சி பௌத்த நூல்கள், பௌத்த அடையாளங்கள், பௌத்த கண்டுபிடிப்புகளை கொண்டு அவர் புத்தகமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். அதை திரைப்படமாக வெளியிடுவதற்கும் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அத்தனை முயற்சிகளிலும் என்னால் முடிந்தளவு நான் பங்கேற்பேன், அவரோடு பின்னால் நிற்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி.
நன்றிகள். திரைப்படக் கல்லூரியில் பணியாற்ற எனக்கு சாந்தகுமார் வந்து ரொம்ப தொடர்பு இல்லை. ஆனால் சாந்தகுமாரோடைய படைப்புகள் மட்டும்தான் எனக்கு தொடர்பு. சாந்தகுமார் அப்படின்ற ஒரு நபரை பற்றி நான் இங்கே தெரிஞ்சுக்கினதுக்கும் படைப்பாக பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அவருடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆசிரியராக இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற கிருஷ்ணகுமார் தான் மிகப்பெரிய வெளிப்பாடு சாந்தகுமாருடைய பிஹேவியர். சாந்தகுமாரை நான் எப்படி பார்க்குறேன்னா கிருஷ்ணகுமாரை தான் பார்க்குறேன். நான் கிருஷ்ணகுமாரை வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது எப்படி பார்த்தனோ அதோடைய பல முதிர்ச்சியான விஷயந்தான் அவருடைய திரைக்கதை எழுதியிருக்கிற ஒரு புத்தகமும். அவர் வந்து ஒரு உதவி இயக்குனராக இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த உதவி இயக்குனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் வந்து சாந்தகுமார். அவருடைய படைப்புகள் வெறும் பாடமாக இல்லாமல் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது வந்து வருங்கால இயக்குனர்களுக்கும் இனி சினிமா மேலே ஆர்வமாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை வாழ்த்துரையாடுறதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்குமே என்னென்னா நன்றி எனக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை அரேஞ்ச் பண்ணது வந்து அமரேசன் சார் அண்டு டீம், என்னோடய டீமு. நான் ஃபுல்லாக எழுதுன்னு இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ எங்கேயோ ஒன்று எழுதுறதுக்கு உட்காந்துருக்கு, வேறு எங்கேயும் இல்லை, ஒரு ரிசர்ச் நடக்கும், எழுதுறது நடக்கும். ஸோ இது ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியான இடத்துல உட்காந்துருப்பேன். ஸோ இவங்க தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணாங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னும் பொழுது இந்த திரைப்படம் வரும்போது அதை கொஞ்சம் நுணுக்கமாக, ஏன்னா ஒரு தொழில் முறையில் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறவங்களே இல்லை, அதை நிறைய பேர் வந்து ஷேலோவாக அப்படியே மேம்போக்காக அப்படியே சொல்லிட்டு போகிறத கவனிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக வந்து படத்தை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறது கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. அது இன்டர்நேஷ்னலாக மட்டும் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, படத்தை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆடியன்ஸ் மேலே எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா ஒரு படைப்பாளியை விட ரிவ்யூவர்ஸை விட புத்திசாலிகள் வந்து ஆடியன்ஸில் உண்டு. அது எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா அது நம்பிக்கை மட்டும்தான் இல்லை, ரிவ்யூவர்ஸ் வந்து இல்லைன்னாலும் ஆடியன்ஸ் தான் கவனிப்பேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கு ரிவ்யூவர்ஸ் ஒப்பீனியனை விட ஆடியன்ஸுடைய ஒப்பீனியன் தான் எனக்கு இதாகவே இருந்தது. ஸோ வந்த நேரத்தில் வந்து இது பாரிசாலனுடைய இது, அவர் ஜெயந்தனுடைய இது, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் படத்தை நுணுக்கமாக பார்க்குறாங்க. ப்ளஸ் அதை பார்க்குற பொழுதுல இவங்க பேசும்பொழுது அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இது. ஸோ இந்த புத்தகம், இந்த திரைக்கதை விடவும் அப்படின்ன உடனே இல்லை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ன உடனே சரி இவங்கெல்லாம் அடைங்க கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நிறைய எல்லோரும் பொறுமையாக இருந்ததுக்கு. திங்கக்கிழமை காலையில் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல நான். ஸோ முழுக்க இதுக்கு அமரேசன் சார் தான். ஏன்னா மகாமுனி திரைக்கதை இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சுது, அப்போ ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு, தோழர் என் பேர் அமரேசன், நான் வந்து புத்தகையாலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாரு. யாராவது ஒரு புத்தகையாலேருந்து கூப்பிட்றாரு நம்மளை அப்படின்னு. சரி சந்திப்போமே அப்படின்னு, அட்ரஸ் கொடுங்க வரேன் அப்படின்னு, பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு கிளம்பி வந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து முதல்ல சந்தித்து இந்த மகாமுனி வந்து திரைக்கதையாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. ஸோ நான் அதை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ரசவாதி அவரே பண்ணுறாருங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி. அது ஒன்றும் இல்லை, அது வேலை நேரத்தில் வந்து அந்த ஒர்க்கு டீம் அப்படின்னு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரைக்கதை எழுதுறது வந்துட்டுல தனிமையில் ஒரு கதாசிரியர், இந்த நாவல் எழுதுகிறவங்க தனியாக எழுதுகிற மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு வேறு எதுவும் தேவைப்பில்லை. என்னோட ஒரு சின்ன லைப்ரரியும் ஒரு சின்ன ஒய்ஃபை இருந்தால் போதும், ஒரு அமைதி இருந்ததுன்னா போதும், அந்த இடத்த நோக்கி போயிடுறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது கேட்கும்பொழுது மட்டும் இல்லை, அப்பப்போ ஊருக்குள்ளே அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுறது. ஸோ வந்த அனைவருக்குமே நன்றி. எனக்கு நிறையா ரொம்ப நேரம் இந்த சொற்பொழிவுலாம் ஆற்ற வராது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் செஷன்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அதை பதில் சொல்ல தெரியும் நம்புகிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே. ஹலோ. அன்பர்கள் மிகச் சுருக்கமாக நேரடியாக கேள்விக்கு வர வேண்டும். ஒலி வாங்கி கேளுங்க. திரைப்படம் தொடர்பாக மட்டும், அரசியல் எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வந்து எல்லா தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. ஏன்னா மகாமுனி படத்தை பார்த்தப்ப வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் வந்து அது வந்து என்னால் சொல்ல முடியாது. அந்த மாற்றத்தால் வந்து என் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்திருக்கு. அதுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் வந்து
அந்த ரசவாதி திரைப்படத்தில் எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு காட்சி இருக்குது. என்னென்னா, நம்ம கதாநாயகன், அதாவது நம்ம சும்மா நீங்கள் நேரே பார்த்து நம்ம கதாநாயகன் திரு சதாசிவ பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு மலைப்பாதையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மகிழ்ந்தில் வந்து கேரளாவிலேருந்து சில நண்பர்கள் வருவாங்க. அவங்க வந்து அங்கேருந்து அவங்க பயன்படுத்தின ஒரு குப்பைகளை வந்து அந்த இடத்துல வந்து போட்டுட்டு அவங்க கிளம்பி போவாங்க. அப்போ வந்து ஒரு உரையாடல் வந்து இவர் எழுதியிருப்பார். அந்த உரையாடல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு, அது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய அரசியல் நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமாக நமது சகோதரர் பாரிசாலன் அவர்களுக்கு அது நல்லாவே தெரியும். உங்களோட விமர்சனத்தில் இது நல்லா போட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து எவ்வளவு அது, ஏன்னா அது ரொம்ப ஒரு நுணுக்கமான இடம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது பிசகிருந்தால் கூட அதுக்கு சொல்ல வந்த கருத்து வந்து விலகி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க, அதனால் அது எத்தகைய ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு காட்சி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துகோலாக அமைஞ்சதுன்னு சொல்லி நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அண்டு ஒரு சின்ன இது, நான் பாரிசாலனோட மிகப்பெரிய ரசிகன். நான் சென்னை வந்து 1 மாதம் தான் ஆச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கிற இதெல்லாம் வெற்றி ஆகணும். உங்களோட அடுத்த படத்துக்கு மிக ஆவலாக காத்துட்ருக்கேன். நன்றிகள். நன்றி மக்களே. தேங்க்யூ. இல்லை, ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒன்றும் இல்லை, நான் நம்ம ஊரில் நடக்கிறத கவனிச்சா போதும். இப்போ நான் எங்கள் சிட்டிக்குள்ளே இல்லை, நான் எங்கேயோ இருக்கேன்றாங்க இல்லையா, நான் எங்கேயோ இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டே தான் இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுதுமே இல்லை, போகிற ஊரில் நிறையா ஊர் சுற்றுறேன். நம்ம சுற்றி இருக்கிறத கவனிக்கிறது இருந்தால் போதும். ஸோ இங்கே இந்த குப்பை கொட்டை போடுறது ஒன்று இருக்குது, அதை தொடர்ச்சியாக வந்து செய்திகள்லேயே வேறு வரும். ஸோ அதை திரைப்படம் மூலமாக தெரியப்படுத்துறதுக்குள்ள கொஞ்சம் நிறைய பேர்ட்ட போய் சேரும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அது யார் மேலேயும் கோவம் கிடையாது, புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் அது. ஐயா, இந்த கதைக்கான கருவை எங்கே பிடித்தீர்கள்? நீங்கள் எழுத வேண்டிய கட்டாயம் என்ன? ஓகே, கதைக்கான கருங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய நான் ஒரு ஊர் சுற்றி, என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, பைக்லேயே ஊர் சுற்றுவேன். ஸோ அந்த மாதிரி ஊர் சுற்றும் போது ஒவ்வொரு இடத்துலையும் வரும். ஸோ அது மாதிரி கொடைக்கானலில் வந்து ஒரு 2016 ஒரு 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 இடத்துல நான் தனியாக அங்கே இருந்தேன். நான் மகாமுனி எழுதுறதுக்காக போய் உட்கார்ந்த போது கொடைக்கானல் முழுவதும் சுற்றிருந்தேன். தென் மகாமுனி ரிலீஸ் 2019 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ அந்த லாக்டவுனில் வந்து அந்த ஊர் சுற்றுறது கட் ஆஃப் ஆகி போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த இன்டர்நெட்டு புக்ஸுங்கிறது மட்டுமே சுருங்கி போச்சா. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்துட்டுல அலோபதி மெடிசின்ஸு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம், இதை பற்றி எல்லாமே வருது. ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் எழுதும் பொழுது இல்லை, ஒரு கதாநாயகனை என்ன வேணாலும் படைக்கலாம். ஒரு கொடைக்கானலில் வந்து ஒரு ரிசார்ட்டில் மேனேஜர்னு சொல்லிடலாம் அதே கதையை. ஆனால் ஒரு சித்த மருத்துவர், ஏன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஆண் பெண்ணுக்கான இந்த உறவுமுறை சிக்கல்களை தான் பேசுகிற படம்ங்கும் போதுமே, ஒரு ரிசார்ட் மேனேஜரு, அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணா அப்படின்னா சிம்பிள் முடிஞ்சிடும். பட் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சித்த மருத்துவம், இந்த நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சது தான் இல்லை. ஏன் வந்து ஒரு சித்த மருத்துவர் கூட ப்ளஸ் தமிழில் வந்து யாரும் பெருசாக எழுதலை. அது எழுதினாலுமே ஒரு பகடியாக அதை கேலியாக அப்படி தான் இருந்தது. பட் நிறைய ஒவ்வொரு டைம்லையுமே இப்போ திடீர்னு நிலவேம்பு கஷாயம் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சித்த மருத்துவம் நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேச்சுக்கள்லாம் பொதுவில் வந்திருக்கவே கூடாது. கபசர குடிநீர் குடிங்க அப்படின்வாங்க. அதாவது வேறு வழியே இல்லாமல் கடைசியில் சரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அந்த பேக்ரவுண்டில் எழுதுறதுக்கு உந்துதலாக இருந்தது. ப்ளஸ் கொடைக்கானலில் முழுக்க நான் சுற்றி இருந்ததுனால அது கீழே இருக்கிற பழனி, இங்கே மேலே இருக்கிறது, இது எல்லாமே இல்லை அந்த சித்த மருத்துவத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் இந்த கதை நடக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க அவருக்கு. இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். ஆமாம், நான் எனக்கு என்னென்னா, நான் என்னுடைய திரைக்கதையை நான் முழுமையாக நம்புகிறேன். அதில் நடிப்பதற்கு எனக்கு சிறந்த நடிகர்கள் தேவை எனக்கு. ஸோ இந்த நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க, எல்லோரும் விரும்ப மாட்டாங்க, சிலருக்கு விரும்புவாங்க. ஸோ விரும்புகிறவங்கள வந்துட்டுல இந்த கதையை பார்த்துல வந்து யார் பொருத்தமாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு செயல்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆமாம், இப்போ ஒரு ஹீரோ இல்லை, ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது இல்லாத கதாபாத்திரங்கள் வழியாக வெளிப்படணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னாங்க இல்லையா, ஒரு 15 பேர் அடித்து பறக்க விடுறதை தாண்டி ஒரு புறா வந்து அடிபட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இல்லையா, அதோட ஹீரோயிசத்தை தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் நான்.
இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாம்பு அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்குமே பாம்பு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது ஒரு விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே. ஸோ ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பு உங்களை கிராஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருப்பவங்க பார்க்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரே ஒரு பாம்பு உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க குணாதிசயம் வேறு வேறு மாதிரி தெரியும். சிலர் மயக்கம் போட்டு விழுதுருவாங்க, சிலர் ஏறி ஓடிடுவாங்க, சிலர் கம்பெடுத்து அடிக்க வருவாங்க, சிலர் அடிக்க வேணாம் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு பாம்பு வரும்பொழுது இல்லை, அந்த கதாநாயகன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான். பதட்டமாகல இல்லை, ரொம்ப ஒரு அமைதியான மனநிலை இருக்கிறவனுக்கு இல்லை, அது ஒரு பயத்தை உண்டாக்கலை, ஒரு அமைதியாக ஒரு வேடிக்கை பார்க்குற மனநிலை இருக்குது. ஸோ கடைசியில் வந்து இல்லை அவனுக்கு அதே மாதிரி இப்போ பாரிசாலன் சொன்ன மாதிரி அந்த டிவைன் இருக்கு இல்லையா அந்த லவ்வில். ஸோ அவங்க பார்ட்னர் வந்து அந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்னராக இருக்கும்பொழுது ஒர்க் அவுட் ஆகும். இவன் அமைதியாக உட்காந்து அவள் பதறி அழிச்சு பழத்தில் விழுந்துதான்னு வைங்க, அது மிஸ் மேட்ச் தான் அது உங்களுக்கு. ஸோ அந்த பாம்பு வரும் பொழுதுமே அந்த பொண்ணும் அவனை மாதிரி உட்காந்துருந்தா அப்படிங்கிறது தான் ஒரு ரைட் பார்ட்னரை சேர்ந்துருந்தாங்க. அது அவங்கள வந்து பதட்டமாக்கலை அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருந்தது. யா கிளைமேக்ஸ் காட்சி இல்லை, சிஸ்டம் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் சினிமாவில் என்னொன்று டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படியே தீர்ப்பு கொடுத்து இவன் தான் கரெக்டு இந்த போலீஸ்காரெல்லாம் இது அப்படிங்கிறது முடியாது இல்லை. பட் சிஸ்டம் வந்துட்டுல அவங்கள வந்து சிஸ்டம் வந்து நாங்கள் நாரி போயிட்டோங்கிறத வெளில காமிக்க விரும்பாது. ஆமாம், அந்த கதை அந்த படத்தில். சார் குட் மார்னிங். இப்போது த ஆல்கமிஸ்ட், அதாவது ரசவாதி அப்படின்ற டைட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. கதை அதில் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்க மெசேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரசவாதம் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெரிய வரலாறு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனில் ஆரம்பித்து நம்ம சித்தர்கள் 2000 வருஷத்துல இருந்து ஆரம்பித்து நியூட்டன் வரையும் போகிற வேறு ஒரு பெரிய வரலாறு ரசவாதத்துக்கு பின்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்த மருத்துவம் அப்படின்றது அதோட ஜஸ்ட் ஸ்டார்டிங், முதல் படி தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம். ரசவாதம் அப்படின்றது அதோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு 1000 வருஷ வரலாறு கொண்ட ஒரு விஷயம். ஸோ அது ஆரம்பத்திலே அந்த ஆல்கமிஸ்ட், அதாவது ரசவாதின்றதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஆரம்பத்தோடு முடிச்சிட்டிங்களே, ஏன் அதை இன்னும் கொண்டு போகல? இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க அவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இதில் நீங்கள் சோஷியல் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஒரு திரைப்படமாக சாதாரண மக்களுக்கு பொறுப்புணர்ச்சி கொடுக்குற மாதிரியான படமாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் ரசவாதி அப்படின்ற டைட்டிலை சூஸ் பண்ணதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் ஒரு எதிர்பார்ப்போடு போனேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்து போய் எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது. ஏன்னா முதல் படியோடு நிறுத்திட்டீங்களே, இன்னும் நீங்கள் ஆனால் அந்த பாதரசம், சல்ஃபர் இந்த விஷயங்களை கொண்டு வந்தீங்க, அதில் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஏன் அவ்வளோ தூரம் போகல, இன்னும் கொஞ்சம் பண்ணாமல் இதோடய நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்றது என்னோட அது என்னென்னா, இது வந்து ஒரு ரசவாதம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ரசவாதம் இதை பற்றி மட்டுமே தான் இதில் டீல் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் முழுக்க வந்து ஒரு முதல்ல ரொம்ப கிளியராக இருந்தேன். இது வந்து சித்த மருத்துவத்தை பற்றிய படம் கிடையாது, ஒரு சித்த மருத்துவரை பற்றிய படம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதில் சித்த மருத்துவரை பற்றிய படத்தில் எனக்கு கிடைச்ச ஸ்பேஸில் வந்துட்டுல அந்த சித்த மருத்துவத்தை பற்றி பேச முடிஞ்சது, எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டது. ஓகே சார், இப்போது நீங்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் உள்ளே வைக்கிற உங்களோட ஸ்க்ரீன் பிளேயில் வைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தேவைப்படுற விஷயமா இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகாமுனி ஆர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தீங்க. இப்போ அர்ஜுன் தாஸ், ஈவனாக நீங்கள் செலக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்ல ஒரு விஷயங்களை ஃபோர்ஸாக ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சா இன்னும் ஒரு பெரிய மக்கள் தொகைக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து போய் சேருமே. ஏன் ரொம்ப சட்டலாக நீங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் சட்டலாகவே படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜையும் வைக்கிறீங்க? என்னென்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நான் திரைக்கதை ஆசிரியர் தான். ஏன்னா எனக்கு என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் என்னுடைய இது என்னென்னா அந்த திரைக்கதைக்கான ரிசர்ச் ஒர்க்கு, திரைக்கதை எழுதுறது, இது மட்டும்தான். ஸோ ஒரு திரைக்கதை ஆசிரியராக எனக்கு ஒவ்வொரு கதையும் வேறு மாதிரி இருக்கணுங்கிறது பேசிக்காக வச்சுருக்கேன். நான் கதை சொல்ல போகிறேன், வேறு மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது.
ஸோ இப்போ மௌனகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னால ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த புதுசாக நீச்சல் கற்றுக்கிறவன் வந்து பதட்டத்தில் வேக வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு போவான் இல்லையா, அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சீனில் ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி நிறையா சீன்ஸினாக பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்கும். தென் மகாமுனி பார்த்தீங்கன்னா 2 வேறு கதாபாத்திரங்கள் பின்னால் வந்து அதோடைய வாழ்க்கை பயணம் போயிருந்திருக்கும். ரசவாதி வந்து கம்ப்ளீட்டாக அந்த லாக்டவுன் டைமில் வந்து ஃபுல் சித்த மருத்துவம் இதை கவனித்து ஒன்று உருவாக்குறது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் கொடுக்குது. இப்போது மௌனகுரு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை நான் சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டோட 5 வருஷம் நான் அலைஞ்சேன். பட் மகாமுனி பண்ணும் பொழுது அதோடைய தயாரிப்பாளர்கிட்ட வந்து இது மௌனகுரு மாதிரி கிடையாது, இந்த படம் எல்லாருக்கும் புரியாது, புரிஞ்ச எல்லாருக்கும் பிடிக்காது, பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லி தான் செஞ்சேன். நான் அவர்கிட்ட வந்து இதில் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துடல, இது வந்து மௌனகுரு மாதிரி எல்லாரும் கொண்டாடிடுவாங்க. நோ, கொஞ்சம் பேருக்கு புரியாது, பிடிக்காது, பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் டிசைன் பண்ணேன். ஏன்னா ஒரு படைப்பாளியாக எனக்கு அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியும். ஏன்னா கதாபாத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டியூஷன் சென்டர் சீன் ஒன்று வரும், அதில் எல்லோரும் சடக்குன்னு ஆடியன்ஸ் எல்லோரும் அவங்கள கொஞ்சம் காமிச்சிட்டு போயிருப்பேன். ஸோ தன் அழகாக உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், தன் அசிங்கமாக உணர்ந்தவங்களுக்கு பிடிச்சிருக்காது, கொஞ்சம் பேருக்கு விளங்கியிருக்காது, அதான் நிஜம். ஸோ ஒவ்வொன்று இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு வந்ததுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ இது மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹையர் செல்ஃப்லேருந்து ஒரு சுப்பீரியர் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நான் பேசுகிற ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை நான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஏன்னா இங்கே ஒரு மகாமுனி மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலாக எல்லாம் ரஷ்யாவுக்குள்ளே யூஎஸ்குள்ளெல்லாம் போச்சு, நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த படம் பேசுகிற ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. பட் என்னால் போக முடியாது லாக்டவுன் டைமில். ஃப்ரான்ஸில் ஒரு ரவுண்ட் டேபிள் நடந்தது, அதில் வந்து அங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புளில் ஃப்ரெஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஐடியாலஜி தமிழ் ஐடியாலஜி எங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அது எந்த டாப் 10லேயுமே கிடையாது, எந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையுமே கிடையாது தமிழ்நாட்டில். சரி, எனக்கு என்னென்னா ரொம்ப சர்ப்ரைஸ், இது ஒரு நல்ல ஒர்க்கு, ஏன் அது அவங்க 10ஓட 11 வச்சுருந்தாலே அதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட் நான் நினச்சிருந்துருப்பேன். அவங்க முழுமையாக அந்த படத்தை இக்னோர் பண்ணும்பொழுது தான் இன்டர்நேஷ்னல் அனுப்பிச்சு பார்க்கும்பொழுது அது 30 இடங்களில் விருதுகள் வின் பண்ணுது. அதை என்ஜாய் பண்ணுறதா என்னங்கிறதுல நிறைய யோசிக்க வச்சது எனக்கு. ஸோ இங்கே சினிமாவோடைய பார்வையே இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்துட்டுல இது வந்து ஒரு படமாக மட்டுமே பார்க்குறான். பட் நம்ம ஊரில் இல்லை, இங்கே நிறைய கிளாஸஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிளாஸஸ் போட்டு பார்ப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இப்போ தியேட்டர்ஸ்க்கு வரும்பொழுது இல்லை என்ன பண்ண போகிறீங்களோ எனக்கு கிளாரிட்டி இருக்குது. தியேட்டர்ஸ்க்கு நம்ம மௌனகுரு ஒன்று பண்ணுச்சு இல்லையா, A to Z ஆடியன்ஸ்க்கு. ஸோ இனிமேல் தியேட்டருக்கு வரப்போகிற எல்லா படமுமே மௌனகுரு தான், விச் இஸ் மௌனகுரு மாதிரி அதே கதையை பண்ண போகிறது இல்லை. ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்குமான ஒரு ஒர்க்கு தான். இப்போது சுப்பீரியர் கான்சியஸ்லேருந்து பேசியிருந்தோம் இல்லையா, மகாமுனி மாதிரியான ஒர்க்கு, அதை வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்மில் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய இது. சார், எனக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் உட்காந்து கிளம்பேன். சொல்லுங்கள். ஸோ ஐம் அன் இங்கிலீஷ் டீச்சர் ஆக்சுவலி. இந்த அல்கமிஸ்ட்ன்றது பென் ஜான்சன் ஒருத்தர் எழுதுறாரு, ரசவாதம் குப்பையை வந்து தங்கமாக மாற்றுறது, அது மாதிரி அதை தழுவி எடுத்த படமாக இது இல்லை இல்லை அந்த அந்த நீங்கள் அல்கமிஸ்டா தழுவி எடுத்த படம் இல்லை. ப்ளஸ் நிறைய வந்து ரசவாதமே இல்லை தகரத்தை தங்கமாக மாற்றுறதுன்னு ஒன்று, அது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தங்கம்னு ஒன்று இருக்குது, தகரம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏன் தகரத்தை தங்கமாக மாற்றணும்? அது தேவையில்லையே. தகரம் தனியாக இருக்குது, தங்கம் இருக்குது, ரசவாதம் அது இல்லை. உங்கள் படத்தில் நிறையா சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து நல்லா மேன்போக்காக வரணுன்றதுக்காக எடுத்திருக்கேன், அந்த கான்செப்டில் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்காக கேட்டேன் நான். இல்லை, அதான் அந்த அந்த திரைக்கதை இது அல்கமிஸ்ட் ஏற்கனவே எழுதுன்னு சொன்னீங்களா, அது இல்லை, அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு சித்த மருத்துவர். ஸோ அது ரசவாதம் சம்பந்தனால இந்த டைட்டில் பொருத்தமாக இருந்ததுன்னு வச்சது. அப்போ சித்த மருத்துவம் தமிழ் கலாச்சாரம் இதை மையப்படுத்தி எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து ஏதாவது சப்போர்ட் வந்தது வந்திருக்கும்? ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரைக்கும் போயிருக்கு இல்லையா? அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம தான் அனுப்பணும், அரசாங்கம் அனுப்பாது. இல்லை இல்லை, மற்ற ப்ரமோஷனுக்கு ஏதாவது இல்லை, அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை. ஒரு அரசாங்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு இயற்கை சூழலில் போயிட்டீங்க, இல்லை ஒரு இதை உண்மையை பேசிட்டீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டு பார்க்கலாம் கிடையாது. நான் எதிர்பார்க்கவும் கிடையாது. நான் ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னு மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ.